அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை விமர்சித்து பேசியிருந்த விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். கட்சியின் நலனுக்கு எதிராக செயல்பட்டதாலும் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் பேசியதாகவும் கூறி திருமாவளவன் இந்த நடவடிக்கை எடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திமுக தலைமையை விமர்சித்து பேசினதுனால இந்த நடவடிக்கையா இல்ல இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்க போறதாவும் ஒரு தகவல் இருக்கு, அதனால எடுக்கப்பட்ட நடவடிக்கையா? ஏற்கனவே கட்சி நிர்வாகிகள் நீங்கள் உட்பட எதிர்வினையாற்றி இருந்தீங்க, கட்சி நலனுக்கு எதிராக பேசுறாருன்னு. இப்ப இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க முழுக்க கட்சியின் நலன் கருதி எடுக்கப்பட்ட நடவடிக்கை. கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கும் தலைமைக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக அவர் செயல்படுவது, கட்சிக்கே ஊர் உழைக்கக்கூடிய அளவில் அவர் செயல்படுவது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திரு திருமாவளவனே சொன்னாரே சார், என்னுடைய ஒப்புதலோட தான் கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்றாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்க பேசுற விஷயங்களை விட்டு ஒப்புதல் வாங்கலையா? அந்த கூடுதலான இன்னொரு செய்தி, நிகழ்ச்சிக்கு நீங்க தான் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இதனுடைய அந்த பப்ளிஷர்ஸ்ல ஒருத்தரா இருக்கிறாரு, அதனால நீங்க போங்க. ஆனா நூல் வெளியீட்டு விழாவில் நூல் சம்பந்தமா மட்டும் பேசுங்க, நூல் உருவாக்கம் குறித்து மட்டும் பேசுங்க, மற்ற அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை, கூட்டணி தொடர்பாக பேச வேண்டியதில்லை, கூட்டணி தொடர்பாக தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டியது இருக்கு, அதனால மற்றது நீங்க பேச வேண்டியதில்லைன்னு சொல்லி தான் நம்ம அனுப்பியிருக்கிறோம். ஆனால் அதை மீறி வார்த்தையே, தலைவருடைய வார்த்தையே, அவருடைய சொல்லை மீறி அவர் பேசியிருப்பது என்பது கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிரானதை நம்ம பார்க்கிறோம்.